ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிஎஃப் சம்மந்தமான ஒரு அருமையான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தகவல் நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, அது என்ன தகவல் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இபிஎஃப்ஓ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சிறப்பு முகாம் வந்து நடத்துகிறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஏன்னா பிஎஃப்பில் கணக்கு வச்சிருக்கக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு 90% பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் எதுனா ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஆதார் கார்டு பெயர், ஆதார் கார்டு நம்பர் ஏதாவது தப்பாக இருக்கும், மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணியிருக்க முடியாது, வேறு ஏதாவது டேட் ஆஃப் எக்ஸிட், டேட் ஆஃப் ஜாயினிங்கு, ஃபாதர் நேம் கரெக்ஷன், ஹஸ்பண்ட் நேம் கரெக்ஷன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிறைய பேருடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து இருக்குது. ஸோ ஒரு சில பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக சரி செய்து கொள்ளலாம். ஒரு சில பிரச்சனைகள் நம்ம நேரடியாக பிஎஃப் ஆஃபீஸ் போனால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். அப்படியே நீங்கள் நேரடியாக பிஎஃப் ஆஃபீஸ் போனாலும் டிலே ஆகும். ஆனால் இந்த இபிஎஃப்ஓ நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாதமும் நடத்தக்கூடிய இந்த சிறப்பு முகாமில் போய் கலந்துக்கிட்டு உங்களுக்கான பிரச்சனையை வந்து ஒரு மனு மாதிரி, அதாவது ஒரு அப்ளிகேஷன் மாதிரி அங்கே அவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கான தீர்வு வந்து கிடச்சிருது. ஸோ இந்த சிறப்பு முகாமுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அந்த பெயர் என்ன அப்படின்னா நிதி ஆப்கே நிகாத் 2.0. இங்கே திருப்ப இருக்குது பாருங்கள், நிதி ஆப்கே நிகாத் 2.0. இந்த சிறப்பு முகாமில் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு உடனடியாக கிடைக்கும், ஸோ யாரெல்லாம் இதில் வந்து கலந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தனி பிடிஎஃப் ஃபைலே அவங்ககிட்ட இருக்குது. இந்த பிடிஎஃப் ஃபைலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க ஃபுல்லாக கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக வந்து பார்த்துடலாம் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் உடனடியாக இந்த சிறப்பு முகாமில் வந்து தீர்வு கிடைக்குது அப்படின்னு. இந்த சிறப்பு முகாமுடைய பெயரை வந்து ஷார்ட்டாக நன் 2.0 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு மாதமும், அதாவது ஒவ்வொரு மாதமும் எல்லா மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி ஒவ்வொரு மாதத்தினுடைய 27ஆம் தேதி சிறப்பு முகாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்கேஸ் அந்த 27ஆம் தேதி எதனா ஒரு ஹாலிடேவோ அல்லது சண்டேவோ இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து சிறப்பு முகாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது கம்பல்சரி எல்லா மாவட்டத்திலையும் நடக்குது. இது என்றைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் எம்ப்ளாய்மெண்ட் வந்து 27 ஜனவரி 2023 இந்த சிறப்பு முகாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடந்துகிட்ருக்குது. சரி, இது எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎஃப் ஆஃபீஸ்லேயே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ இது எங்கே நடக்கும் அப்படிங்கிறதுக்கான அந்த லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணிடுவாங்க. அப்போது ஒவ்வொரு மாதமும் இந்த சிறப்பு முகாம் எங்கே நடக்கும் அப்படிங்கிறதுக்கான லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சிறப்பு முகாம் பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் பாருங்கள். அதாவது மெம்பர்ஸ்க்கு என்ன மாதிரியான சர்வீசஸ், மெம்பர்ஸ்னால் யார், நம்ம மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அவங்க தான் மெம்பர்ஸ். இதில் வந்து நிறையா எல்லா சர்வீசஸுமே இருக்குது, எதுவுமே இல்லைன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாமினி ஃபைல் பண்ணுறது, கேஒய்சி அப்டேட் பண்ணுறது, பேங்க் அக்கௌண்ட்டு, பேன் கார்டு, மொபைல் நம்பரு, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறது, அண்ட் முக்கியமாக ஆதார் கார்டு வந்து சீட் பண்ணுறது, ஆதார் கார்டு லிங்க் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேருடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இன்னும் பணம் எடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசனே ஆதார் கார்டு லிங்க் ஆகாமல் இருக்கிறது தான், அல்லது தப்பாக லிங்காக இருக்கும், அல்லது லிங்க் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் நேம் வந்து கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க, அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வித்ட்ராவல் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆதார் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஆன்லைன் மூலமாக வித்ட்ராவலுக்கு அப்ளை பண்ணியிருந்தோ அல்லது நீங்கள் ஏதாவது வித்ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, யூஎன் வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்னாலும் இந்த சிறப்பு முகாமில் கலந்துக்கிட்டு அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அவங்க வித்ட்ராவல் பண்ணி கொடுத்துருவாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரீவன்ஸ் ரிட்ரஸலும் பண்ணுறாங்க. இதெல்லாம் மெம்பர்ஸ்க்கான சர்வீசஸ். அடுத்து இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறது, அவங்களுக்கான மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணி கொடுக்கறது, தென் பேங்க் அக்கௌண்ட் வந்து அப்டேட் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி சர்வீசஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயர்ஸ், அதாவது கம்பெனி இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கும் வந்து இவங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அன்எக்ஸம்டட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான சர்வீசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். முக்கியமாக எம்ப்ளாயருக்கு பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் வேலிட் பண்ணுறது ரொம்பவே முக்கியமானது. ஸோ உங்களுடைய டிஎஸ்சியில் எதனா பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த சிறப்பு முகாமில் கலந்துக்கிட்டு நீங்கள் அதற்கான இஷ்யூஸை சொல்லும்போது அவங்க சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ டிஎஸ்சி ப்ராப்ளம் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. சரி, இந்த நன் 2.0 அப்படிங்கிற இந்த சிறப்பு முகாம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எங்கே நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ வெப்சைட்டில் காமனாக வந்து வெளியிட மாட்டாங்க, ஆனால் ட்விட்டர் பேஜில் வந்து வெளியிடுறாங்க. ஒவ்வொரு மாதமும் ட்விட்டரில் வந்து வெளியிடுறாங்க. ஸோ நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது அவங்க இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இபிஎஃப்ஓ அம்பத்தூர் அந்த ட்விட்டர் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய மாவட்டம் வந்து திருச்சியாக இருந்ததா இபிஎஃப்ஓ திருச்சி அப்படின்னு ட்விட்டரில் சர்ச் பண்ணுங்கள். அதில் இப்போ நாளைக்கு தான் 27ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நீங்கள் போயிட்டு இந்த ட்விட்டர் பேஜை பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் முந்தா நேற்று வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, 27ஆம் தேதி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல்
26ஆம் தேதியும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் முதற்கொண்டு எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ட்விட்டர் பேஜில் ஃபைண்ட் யுவர் நியரஸ்ட் கேம்ப் அப்படின்னு இருக்கும், ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பாருங்கள் வென்யூ டீட்டெயில்ஸ் ஆஃப் கேம்ப்ஸ் அண்டர் நிதி ஆப்கே நிகா 2.0 27 பிப்ரவரி 2024 அப்போ எங்கெங்கெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த பிடிஎஃப்ல வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர் பேஜ் மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த pib.gov.in ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, ஸோ இந்த வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிடுவாங்க. இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இதில் போயிட்டு ப்ரெஸ் ரிலீசஸ் அதில் போயிட்டு ஆல் ரிலீசஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு டேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. த நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். இதில் போயிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். மினிஸ்ட்ரி ஆஃப் இங்கே பாருங்கள் எல்லில் வாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அது கொடுத்தீங்க அப்படின்னா MOLE சம்மந்தமாக என்னென்ன ப்ரெஸ் ரிலீஸில் வந்திருக்கு அப்படின்னு இருக்கும். இங்கே பாருங்கள் 26ஆம் தேதியே ப்ரெஸ் ரிலீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. EPFO ஆர்கனைசிங் மந்த்லி டிஸ்ட்ரிக்ட் அவுட்ரீச் ப்ரோக்ராம் நிதி ஆப்கே நிகா 2.0 அப்படின்னு போட்டு 670 மாவட்டத்தில் வந்து நடக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PDF ஃபைல் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து ப்ரெஸ் ரிலீஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க த டைரக்ட் லிங்க் இஸ் ஆஸ் ஃபாலோஸ் அப்படின்னு போட்டு, அதாவது த லொக்கேஷன்ஸ் ஆஃப் கேம்ப்ஸ் கேன் பி அசஸ் ஃப்ரம் EPFO வெப்சைட். EPFO வெப்சைட்லேயும் வெளியேறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டைரக்ட் லிங்க்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PDF ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ ஒவ்வொரு மாதமும் 26ஆம் தேதி இப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்து வென்யூ கேம்ப் எங்கே நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த PDF ஃபைலில் பார்த்தீங்கன்னா 670 மாவட்டத்துக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து மதுரை நான் சர்ச் பண்ணுறேன்னா Ctrl F கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மதுரை அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா மதுரை சர்க்கிளில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேனியை பொறுத்த வரைக்கும் நல்லி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, சிவகங்கைக்கு எங்கே நடக்குது, மேக்ஸிமம் PF ஆஃபீஸில் வந்து நடக்காது. எதனா ஒரு ஸ்கூலில் தான் வந்து நடக்கும், ஸ்கூலோ அல்லது சின்ன சின்ன மில் கம்பெனிங்க. ஸோ இங்கே தான் வந்து நடக்கும். ஸோ அதனால் இந்த வென்யூ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் 27ஆம் தேதி போய் கலந்துக்கிட்டு அந்த சிறப்பு முகாமில் உங்களுக்கான பிரச்சனைகள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க உடனடியாக சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். PFல நிறைய பேர் பணம் எடுக்க முடியாமல் இருக்காங்க, ஆதார் கார்டு லிங்க் பண்ண முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ ஷேர் பண்ணுறோம். இந்த மாதிரி தகவலும் நிறையா வந்து ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.